மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர், மாநகராட்சியின் ஆணையர், இந்த 4 மிக முக்கிய பொறுப்புகளுமே நம்மிடம் படித்த மாணவர்கள் ஒரே இடத்தில் பணி செய்வது என்பது மிகவும் அரிதான ஒரு விஷயம். அதனால் இந்த கோவிலில் இந்த வெல்வது உறுதி நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு திட்டம். 2வது முக்கியமான காரணம், கடந்த ஆண்டு 2024 ஜூன் 2 அன்று திரு சகாயம் IAS அவர்களை வைத்து இதே இடத்தில் வெல்வது உறுதி என்ற நிகழ்ச்சியை நடத்தினோம். மிகப்பெரிய ஒரு ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் அந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்த காரணத்திற்காக இன்று இந்த வெல்வது உறுதி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. முதலாவது நாம திட்டமிட்ட நாள் பார்த்தீங்கன்னா 23 கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான். அதற்காகத்தான் எல்லா திட்டங்களையும் செஞ்சோம் இந்த வெல்வது உறுதி நிகழ்ச்சி நடத்துவதற்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி, போன ஞாயிற்றுக்கிழமை. போன புதன்கிழமை மாலை ஒரு 6 மணி அளவில் நம்முடைய மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் என்னை தொடர்பு கொண்டார். சார் 23 நம்ம ஈவெண்ட்னு சொன்னீங்களே, அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை சார் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் எங்களுக்கு சென்னையில இருந்து ஒரு தகவல் வந்திருக்குது. துணை முதல்வர் கோவைக்கு 23ஆம் தேதி வருகிறார், நலத்திட்டங்கள் வழங்க வருகிறார். அதனால எங்களால இந்த 23 நீங்க பிளான் பண்ண அந்த வெல்வது உறுதி நிகழ்ச்சிக்கு வருவது சிரமம் அப்படின்றார். இன்னும் 2-3 நாள், வெள்ளி சனி, வியாழன் வெள்ளி சனி 3 நாள் தான் இருக்குது. எல்லா திட்டங்களையும் செஞ்சாச்சு, இந்த அரங்கத்தையும் நாம பிக்ஸ் பண்ணியாச்சு, மற்ற வேலைகளையும் செஞ்சாச்சு. இப்ப என்ன செய்வது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரே நொடிதான் நானும் நண்பர் சாதிக் அவர்களும் யோசிச்சோம். நீங்கள் 4 பேரும் இருக்கிறதுனாலதான் இந்த நிகழ்ச்சியை இப்போது கோவையில் திட்டமிட்டோம். நீங்கள் வரவில்லை என்றால் நிகழ்ச்சி நடக்காது. நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது அந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நான் 30ஆம் தேதி வேணா வச்சிடலாமா அப்படின்னு 4 பேர்கிட்டையும் கேட்கிறேன். அப்ப 30ஆம் தேதினா ஈஸியா இருக்கும் சார், ஏன்னா எங்களுக்கு 30ஆம் தேதி இப்போ வரைக்கும் கமிட்மெண்ட் இல்லை. இந்த 23ஆம் தேதி கமிட்மெண்ட் இருக்குது, 30ஆம் தேதி கிடையாது. அதனால 30ஆம் தேதி அப்படிங்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் 23ஆம் தேதி நடக்க வேண்டிய இந்த நிகழ்ச்சி 30ஆம் தேதி நாம் தள்ளி வைத்தோம். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 12:30 அளவில் வருவார், கண்டிப்பாக வருவேன் என்று நேற்று சொன்னார். காவல்துறை கண்காணிப்பாளர் நம்முடைய அருமைமிகு மாணவர் டாக்டர் கார்த்திகேயன் அவர் நேற்று நைட்டு எனக்கு தொடர்பு கொண்டு, சார் ஒரு சின்ன வேலை வந்துருச்சு சார், வால்பாறையில் ஒரு முக்கியமான வேலை, நான் கண்டிப்பா எப்படியாவது அந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில எப்படியாவது கிளம்பி வந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அதுல ஏதாவது சின்ன சிரமம் இருக்குமாப்பா அப்படின்னு. சார் கண்டிப்பா முயற்சி பண்ணி வந்துடுறேன் சார் அப்படின்னாரு. சிரமப்பட வேண்டாம், உங்களுடைய வேலை முக்கியம். இப்போ 3 பேர் வர்றேன்னு இருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்குற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க அவ்வளவு சிரமப்பட்டு நீங்க வர வேண்டாப்பா, இன்னொரு நாள் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாம நடத்தி அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வர்ற மாதிரி நாம திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். இந்த கூட்டத்தின் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் இப்போ மேடையில் வீட்டிற்கும் பத்ரி நாராயணன் IPS அவர்கள், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் HPL இன்ஜினியரா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு பத்ரி. வேலை செய்யும் போதே இந்த UPSC தேர்வுக்கு தயார் செய்யணும் அப்படின்னு தயாரிக்கிறதுக்காக நம்முடைய பயிற்சி மையத்துக்கு மாலை நேரங்களில் வருவார். மாலையில கிளாஸ் ஒரு வகுப்பு ஒரு 6 மணிக்கு நடத்துவோம். 6 மணில இருந்து 8:30 மணிக்கு வரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சில சமயம் லேட்டா கூட பத்ரி அவர்கள் வருவார். வரும்போது கொஞ்சம் சோர்வா வர்ற மாதிரி எனக்கு தெரியும் கிளாஸ் எடுக்கும் போது. ஏன்னா காலையில இருந்து மாலை வரை ஒரு நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வரும்போது எவ்வளவு உடல் சோர்வோட வருவோம் அப்படிங்கறத நம்மளாலேயே உணர முடியும். உள்ள வருவார், ஒரு 5 நிமிடத்தில் அப்படியே ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை அவர் காமிப்பார். எப்படி டிரான்ஸ்பர்மேஷனை காமிப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நான் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த வகுப்பில் கேள்வி கேட்கக்கூடிய, அதிகமான கேள்வி கேட்கக்கூடிய அந்த வகுப்பில் திரு பத்ரி ஐபிஎஸ் அவர்கள் தான். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, 10 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு, 10-12 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. அமெரிக்கா இந்தியா ரிலேஷன்ஷிப், இத பத்தி நான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ங்கிற டாபிக்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு டாபிக், அதாவது நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக். அது உங்களுக்கு நீங்க இந்த பயிற்சிக்கு வரும்போது இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிடும். அமெரிக்கா இந்த பக்கம் இருக்குது, ரஷ்யா அந்த பக்கம் இருக்குது. ரெண்டும் கொள்கை ரீதியா வேறான நாடுகள். இதுல அணி சேர நாடுகள்ல இந்தியாவும் ஒரு நாடு. இதுல இந்த பக்கமும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அந்த பக்கமும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு. நான் அலைன்மெண்ட் இந்த டாபிக்கை எடுக்கிறேன். அப்போ சார் அமெரிக்காவோட இந்தியா தொடர்புல இருக்கக்கூடாது அப்படின்னு, அதுக்காக தான் இந்த அணி சேரா நாடுகளோட ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு. அது எப்படி சார் அமெரிக்கால இருந்து இந்தியா அரிசிய இறக்குமதி பண்ணலாம்? எல்லா மாணவர்களும் உங்களை மாதிரி தான் அப்படி கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. எல்லாரும் பத்திரி அப்படி. உடனே நான் சில விளக்கத்தை கொடுக்கிறேன். அதற்கு ஒரு கேள்வி விளக்கம், கேள்வி விளக்கம். சாக்ரட்டிஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சாக்ரட்டிஸ் சொல்றாரு, கேள்வி மூலமாக தான் அறிவை வளர்ந்து கொள்ள முடியும். கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அறிவு பெருகும். கேள்வி மூலமாக ஞானத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னவர் தான் கிரேக்க நாட்டு தத்துவ நிபுணர் சாக்ரட்டிஸ். அதை கரெக்டா உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னா அந்த நேரத்துல திரு பத்ரி அவர்கள்ட்ட சொன்னேன், சாக்ரட்டிஸோட ஒரு ஃபாலோயரா நீங்க இருப்பீங்க போல இருக்குதுப்பா. கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா கேள்வி கேட்டால்தான் என்னை போன்ற ஆசிரியர்கள் அந்த கோணத்தில் அந்த நேரத்தில் ஒரு பதிலை கொடுக்க முடியும். நாங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு ஒரு வகுப்பை எடுக்கணும் அப்படின்னா இந்த பாடத்தை இந்த காலகட்டத்துக்குள்ள நடத்தணுங்கிற ஒரு ப்ரையர் ப்ரிப்பரேஷனோட தயாரிப்போட போகும். இதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தகவல் வேணும் அப்படின்னா அது எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? கேள்விகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆக அன்று இருந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஆர்வம், நம்முடைய அந்த அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தின் காரணமாக இன்று அவர் இந்த கூட்டத்தின் சிறப்பு விருந்தினர். ஆக ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நிறைய தகவல்களை நான் சேகரிக்க வேண்டும், நிறைய அறிவை நான் பெற வேண்டும், ஆழமான அறிவை நான் பெற வேண்டும் என்ற ஆவல், அந்த ஆவலே போதும் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, இங்கு மேடையில் வீட்டிற்கும் திரு சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ். சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள், அதாவது விடாமுயற்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத திரு சிவகுருல இருந்து நீங்க கத்துக்கிடலாம். விடாமுயற்சி. ஒரு விஷயத்தை முடிவு பண்றாரு, ஐஏஎஸ் ஆகணுங்கிறத முடிவு பண்றாரு. இதற்கு முன்னாலேயே அவர் யூபிஎஸ்சி நடத்திய இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர். வெற்றி பெற்று அரசு துறையின் ஒரு பெரிய பொறுப்புல கூட அவர் இருக்கிறாரு. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல, ரயில்வே துறையில நினைக்கிறேன், ரயில்வே துறையில இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல இப்ப ஐஏஎஸ் உண்டான அதே ஈக்குவலான ஜாப் தான், அதுவும் அதே மாதிரியான ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான். ஆனா திரு சிவகுருக்கு ஒரு எண்ணம், ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும். ஐஏஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல இருந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அதிகாரி ஆகணுங்கிற ஒரு எண்ணம். எண்ணம் மட்டுமல்ல, ஒரு வெறி கொண்டு உழைக்கிறார். இன்னைக்கும் என்னால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும். நம்முடைய மாணவர்கள் 4 பேரு திரு சிவகுருவோட நண்பர்கள், சிவகுருவும் சேர்த்து, திரு சிவகுரு, திரு மனோஜ் பிரபாகர், தர்மராஜ் குடியரசு, இந்த 4 பேரும் விடிய விடிய நம்முடைய பயிற்சி மையத்தில் இருந்து பயின்று கொண்டிருப்பார். அதுவும் எக்ஸாமினேஷன் டைம்ல. இந்த எக்ஸாமினேஷன் மே மாதம் முதல் கட்ட தேர்வு வருது. ஏப்ரல் மாதம் மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் இந்த 4 பேரும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் விளைவு 2018
போட்டித் தேர்வு முடிவு வருது, யூபிஎஸ்சி தேர்வு முடிவு வருது. திரு சிவகுரு பிரபாகரன் அகில இந்திய அளவில் 101வது இடம், தமிழகத்தில் 3வது இடத்தை பெறுகிறார். அது மட்டுமல்ல, அதே நேரத்தில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம்லையும் ஆல் இந்தியால 20வது ரேங்க், 20வது இடத்தை அதே நேரத்தில் பாருங்க. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாம்ல, ஐஏஎஸ் எக்ஸாம்ல 101, தமிழ்நாட்டுல 3வது இடம். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல அதே வருஷத்துல 20வது இடம் அகில இந்திய அளவுல. அது மட்டுமல்ல, அதுக்கு முந்தைய 2017 ஆண்டே இதே யூபிஎஸ்சி தேர்வுல வெற்றி பெற்று 924வது 910வது இடத்தை பிடிக்கிறாரு. 910th ரேங்க் வாங்குறாரு. 910 ரேங்க் வேண்டாம், எனக்கு ஆல் இந்தியால ஒரு முக்கியமான இடம் வேணும்னு மறுபடியும் இந்த தேர்வு எழுதுறாரு. வெற்றி பெற்று இன்று கோவை மாநகராட்சியில் ஆணையாளராக அவங்க முன்னால இருக்கிறார். இந்த 2 பேரையும் தாண்டி, இந்த 2 பேருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய மாவட்ட ஆட்சியர் வருவார். மாவட்ட ஆட்சியர் முதல் முயற்சியில ஐஏஎஸ் வெற்றி பெற்றவர். முதல் முயற்சியில வெற்றி பெறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது, ஆனால் முடியாதது கிடையாது. முயற்சித்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் ஐஏஎஸ். இப்ப வர முடியாத டாக்டர் கார்த்திகேயன் ஐபிஎஸ். அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு பல் மருத்துவர், பிடிஎஸ் எம்டிஎஸ் படிச்சவர். படிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒரு பல்கலைக்கழகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவருக்கு அங்கு விரிவுரையாளர் வேலை. சனி ஞாயிறு மட்டும்தான் அவர் கையில இருக்கு. அந்த சனி ஞாயிறு மட்டுமே வகுப்புக்கு இந்த ஐஏஎஸ் தேர்வில் 2017வது ஆண்டு வெளியிட்ட முடிவில் டாக்டர் கார்த்திகேயன் ஐபிஎஸ்க்கு தேர்வு செய்யப்படுகிறார். வேலை பார்த்து கொண்டே ஐபிஎஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு உங்க கண்ணு முன்னால ஒரு உதாரணம் இல்ல, 2 உதாரணம். ஒன்று திரு பத்ரி நாராயணன் ஐபிஎஸ் வேலை பார்த்து கொண்டே ஐபிஎஸ் அதிகாரி ஆனார். 2வது நம்முடைய டாக்டர் கார்த்திகேயன் வேலை செய்து கொண்டே ஐபிஎஸ்க்கு அதிகாரியாக வெற்றி பெற்றார். கார்த்திகேயன் ரிசல்ட் வந்த உடனே எங்களை பார்க்க வர்றாரு. இன்னைய வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பசுமையான நினைவுகளா இருக்குது. ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு ஈன்ற பொழுதிலும் பெரிதுவங்க தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு சமம். ஒரு தாய் எப்படி என்னுடைய மகன் பெற்ற போதை விட என்னுடைய மகன் சான்றோன்னு கேட்கும் போது மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி ஏற்படுமோ, அதே மாதிரியா தான் எங்களுடைய பணியும், ஆசிரியரான எங்களோட பணியும், என்னுடைய நண்பர் சாதிக் அவர்களோட பணியும். எங்களுடைய மாணவர்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் வெற்றி பெற்றதை போல உணர்வோம். இந்த 4 பேரும் ஒரே மாவட்டத்துல ஆட்சிக்கு, இந்த ஆட்சி பொறுப்புக்கு அல்லது இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது, இந்த உயர் பணிகளுக்கு வரும்போது நாங்கள் அடைந்த அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. டாக்டர் கார்த்திகேயன் என்னை பார்க்க வர்றாரு. ரிசல்ட் முடிஞ்சவங்க பார்த்தோன்னே என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டார். சார், உங்களை கட்டி பிடிச்சுக்கிடலாமா அப்படிங்கிறது. அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சி. இன்று கார்த்திகேயன் ஐபிஎஸ்ஐ பார்க்கறதுக்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு செல்லும் போது அவர் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு மிக மிக மகிழ்ச்சி. திரு சிவகுரு பிரபாகரனை பார்க்கும்போது, திரு பத்ரியை பார்க்கும்போது, பவன்குமாரை பார்க்கும்போது, பவன்குமார் ஈவினிங் 7 மணிக்கு வாங்க சார் அப்படிங்கிறாரு. 7 மணிக்கு நானும் சாதிக் சாரும் உள்ள போறோம். எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு, சார் ஐ எம் கெட்டிங் டிலேட் பை 30 minutes. 30 நிமிஷம் ஆகும் சார் அப்படின்னு. 30 நிமிஷம் ஆகும்னா எப்படி ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாதிக் சார் ஒரு 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 7:30 சொல்றாரு. 7:30 ஷார்ப்பா இறங்குறாரு. அவர் இறங்கி வரும்போது அவருக்கு பின்னால ஒரு 10-15 பணியாளர்கள் கையில 10 ஃபைல் வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் 10 ஃபைல் வச்சிருக்கிறாங்க. 100 ஃபைல் இருக்கும் மொத்தத்துல. அப்படியே அவர் பின்னால ஓடுறாங்க. இரவு 7:30. அப்ப நான் வந்திருக்கிறேன்னு ஒரு மெசேஜ். உடனே அவர் எனக்கு வர சொல்லி பேசிட்டு இருந்தார். சார், எப்ப சார் நிகழ்ச்சி இந்த மாதிரி? கண்டிப்பா வர சார் அப்படிங்கிற. அப்ப இவங்க 4 பேரையும் உங்க முன்னால நிறுத்தணும்னு நாங்க நினைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம்.
இவர்களால் முடிந்தால் உங்களால் முடியும். இவர்களிடம் என்ன நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்? இவர்களிடம் 3 விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்ளலாம். 1, மன தெளிவு, கிளாரிட்டி, என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியுது. 2வது விடாமுயற்சி. 3வது குரு பக்தி, மிக மிக முக்கியம், குரு பக்தி. இந்த 3 விஷயங்கள் அவர்கள் இன்று இந்த கோவையில் மிக மிக உயர்ந்த பொறுப்புக்கு சென்றதற்கு மிக மிக முக்கிய காரணங்களாக நான் பார்க்கிறேன். இந்த போட்டி தேர்வில் வெல்லணும் அப்படின்னா என்னன்னா, நீங்க பெரிய அறிவாளியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கடின உழைப்பாளியா இருந்தா, அறிவாளி பெருசா உழைப்பாளி பெருசா அப்படின்னா உழைப்பாளி தான் பெருசு. ஹார்ட் ஒர்க், will have to work hard. லக், ஒர்க், இந்த 2 எது இந்த எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட்? 99 விழுக்காடு ஒர்க், ஒரே ஒரு விழுக்காடு லக். இந்த ஒர்க்கை, இந்த உழைப்பை நீங்கள் கொட்டிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும். அதிர்ஷ்டம்னா என்ன? தயாரிப்பும் வாய்ப்பும் சேரக்கூடிய ஒரு புள்ளிதான் அதிர்ஷ்டம். ஆக நீங்கள் தயாரியுங்கள், இந்த போட்டி தேர்வுக்கு தயார் செய்யுங்கள். இந்த போட்டி தேர்வுக்கு தயார் செய்வதற்குண்டான மனோதிடத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் மனோதிடத்தை அப்படின்னா, இது சாதாரண மாதிரியான எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு 2 வருடம் கடினமாக உழைக்க வேண்டும். காரணம் என்ன? 2 வருடம் கடினமாக உழைத்தால் நீங்கள் செல்லக்கூடிய பதவி எந்த பதவின்னு நினைச்சுக்கோங்க. கார்பரேஷன் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் எஸ்பி, மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், எவ்வளவு உயர்ந்த பதவி. 2 வருடங்கள் கடினமாக உழைத்தால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக பெரிய ஒரு பெருநிலையான வாழ்க்கையை வாழ இந்த ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான வாய்ப்பு தான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி நடத்தி வைக்கக்கூடிய இந்த போட்டி தேர்வுங்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுறக்கூடாது. இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக சரியாக பயன்படுத்தணும். அதற்கு என்ன முக்கியமான தேவை என்றால் மனோபாவம். மனோபாவம்னா என்ன? மனோபாவம்னா ஒண்ணும் இல்லை, இந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஆழமான ஒரு தேடல் இருக்கணும். ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பணும். ஆழமான நம்பின விஷயத்தை சுற்றி உங்களுடைய நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒருங்கிணைத்துக் கொண்டால் கண்டிப்பாக இந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் உறுதியாக வெல்லலாம். மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறார் ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவர். ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. கடைசியான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி கொடுக்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் அப் அப்படின்ற இந்த சீட்டை கொடுக்க சொல்லி நான் முதலே சொல்லிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய வேலை அப்படி, ஆசிரியர் வேலை பேசிக்கொண்டே இருப்பது. ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ பெல் அடிச்சா தெரியும். ஆனா போட்டித் தேர்வு பயிற்சி மையத்துல பெல்லே கிடையாது. நாம எப்போ முடிக்கிறோமோ அப்பதான் முடிக்க முடியும். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவர் எழுதுறாரு அந்த புத்தகத்தை. இதுல என்ன சொல்றாரு? இன்னைக்கு தகவல் பெருவெள்ளம் இருக்குது, அதுல டிஸ்ட்ராக்ஷன், அதாவது கவனச்சிதறல் நிறைய இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இந்த ஒரு ஒருங்கிணைப்பு, இந்த கவன குவிப்பு, போக்கஸ் அப்படிங்கிறது முக்கியங்கிறார். சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆரம்பத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தராது, ஒரு பெரிய பிரச்சனையாக அது இருக்காது. அந்த புத்தகத்துல தான் சொல்றாரு, ஒரு விமானி ஒரு விமானத்தை இயக்குறாரு. அந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் வரைக்கும் போகணும். லாஸ் ஏஞ்சலஸ்ல, நியூயார்க்ல இருந்து லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து நியூயார்க் வரைக்கும் போகணும். அவர் அந்த விமானி ஆரம்பத்துல 3.5 டிகிரி அதை கொஞ்சம் டில்ட் பண்ணியே தெற்கு நோக்கி வளைத்து ஓட்டுகிறார். நேராக செல்லாமல் 3.5 டிகிரி தெற்கு நோக்கி வளைத்து அந்த விமானத்தை இயக்குகிறார். முதல்ல இருந்து ஆரம்பத்துல பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியல அவருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் போய் இறங்கின இடம் நியூயார்க் கிடையாது, வாஷிங்டன் டிசி. நியூயார்க்கு வாஷிங்டன் டிசிக்கு 361 கிலோமீட்டர் இருக்குது. ஆக முதலில் நம்முடைய கவனம் சின்ன சிதறல் இருக்கும் போது நமக்கு தெரிவதில்லை. இது நாம போய் இறங்க வேண்டிய இடம் ரொம்ப தொலைவில் போய் இறங்கிடுவோம் அப்படிங்கிறது தெரியறதில்லை. ஆக ஆரம்பத்திலிருந்து கவன குவிப்புடன், கவன சிதறல் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்ற மனோபாவத்துடன் நீங்கள் இந்த போட்டி தேர்வுக்கு தயார் செய்தால் கண்டிப்பாக வரும் காலத்தில்
ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பணிகளுக்கு செல்லலாம். அது சர்வ நிச்சயம். உங்களுடைய இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி தேர்வு குறித்த தயாரிப்புக்கு ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் எப்போதும் தோளோடு தோல் இருக்கும் என்ற உத்தரவாதத்துடன் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.